Praise the Lord. Hello teachers. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனப்பாட வசனத்தை பிள்ளைங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எப்படி சொல்லிக் கொடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சார்ட் இருக்கு. ஆனால் இந்த சார்ட்டுக்குள்ள ஒரு மனப்பாட வசனம் மறைந்திருக்குது. இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? உங்களால் வீடியோவில் பார்த்து உங்களால் வாசிக்க முடியுதா? சரி, இப்போ இந்த ஒயிட் சார்ட்டுக்குள்ள மறைந்திருக்கிற வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் வார்த்தை மரணம்னு வந்திருக்குது. இந்த வசனத்தை உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி, அடுத்து நம்ம இரண்டாவது வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜெயமாக. இப்போ சேர்த்து வாசிங்கன்னா மரணம் ஜெயமாக. இப்போ இந்த வசனத்தை உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஸோ வசனம் என்னன்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஸோ இது என்ன அதிகாரம்னு பார்க்கலாம். ஒன்று கொரிந்தியர் 15:54. இதுதான் இந்த வசனம். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த ஒயிட் சார்ட்டில் உள்ள ஒரு வசனம் மறைஞ்சிருக்குது, அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்தோம். ஸோ இந்த மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்குற முறை எப்படின்னா, நார்மலாக ஒயிட் சார்ட்டில் நீங்கள் மெழுகுவர்த்தி வச்சு எழுதிட்டு அதை வெறும் கண்களால் பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதே இது நீங்கள் ப்ளூ இங்க் வச்சு அடிக்கும்போது அது உங்கள் கண்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். எனவே நீங்கள் பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி எழுதி ஒரு வார்த்தையாக அழித்து காமிச்சு அந்த என்ன வசனம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரிந்ததை ஒன்றா சொல்லுவாங்க. ஸோ அந்த மனப்பாட வசனம் அவங்களுக்கு மீண்டுமாக அது மனப்பாடமாகிக்கொண்டே இருக்கும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக மனப்பாட வசனத்தை சொல்லிக் கொடுக்கலாம். Thank you.